ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு புதிய வாரத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகமாய் இருப்பீர்களாக. இந்த நாளில மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த லோட்டல் மலை பிரசங்கத்தில் சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபத்தின் மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம என்ன செய்யறோம்? நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை ஏளனப்படுத்துகிறவர்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்றோமா, அவங்கள வெறுக்கிறோமா? இயேசுநாதர் இதை சொல்றது மாத்திரம் இல்லை, அவர் செய்து காட்டினார். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அவரை அடித்து துன்பப்படுத்தின, காயப்படுத்தின, தாடியை பிடித்தெடுத்த, கன்னத்தில் அறைந்த, முகத்தில் துப்பின, ஐயோ அவருக்கு எத்தனை பாடுகளை கொடுத்தார்கள். அத்தனை பாடுகளையும் கொடுத்ததான அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு நிமிஷத்துல சொல்லிருக்கலாம், ஆண்டவர் அவங்களெல்லாம் அழிச்சு போடணும், அத்தனை பேரும் அழிஞ்சு போயிருப்பார்கள். அவர் என்ன செய்தார் தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். அப்பாட்ட ஜெபம் பண்றார், உங்கள்கிட்ட மன்னி ஆண்டவரே, அவங்க செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், சபையிலே இருக்கலாம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், கேவலப்படுத்துகிறவர்கள், உங்களை பார்த்து ஆஹா சிரிக்கிறவர்கள், தலையை துலுக்குகிறவர்கள் இருக்கலாம். ஆனா அவங்களெல்லாம் பார்த்து நீ வெளியே போ அப்படி சொல்றது இல்லை. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அது ஏன் அப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா? நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை அப்படியே செய்வோமா? நம்ம மனசுல யாரை குறிச்சும் ஒரு சங்கடம் இல்லை, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், விட்டுட்டேன்னு சொல்லிட்டோம்னா ஃப்ரீயா இருப்போம், சுகமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களில் யாரை குறித்து மனத்தாங்கள் இல்லாதபடி, எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, எங்களை அவமானப்படுத்துகிறவர்களுக்காக, எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க கிருபை தாரும். இப்பொழுதும் ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தமாய் உள்ளதான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு விடுதலையும் எங்கள் உள்ளங்களிலே தருவீராக. நீர் அப்படி தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென்.